exercise 11E length question number 2. The hostel of a college having 320 students has a stock of food for 80 days. If 20 students are leave the hostel after 20 days, for how many more days will the food last? So hostel college hostel வந்து சொல்றாங்க. So total number of students are 320. So 320 students hostel stay பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான food 80 daysக்கு வரும். So 320 students கான food 80 days வரைக்கும் இருக்கு. 20 students என்ன பண்றாங்கன்னா first 20 days வரைக்கும் ஸ்டே பண்றாங்க. So 20 students leave the hostel after 20 days. So அதுக்கு என்ன மீனிங்னா 20 students first 20 days வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க லீவ் ஆஃப் தி ஹாஸ்டல் விட்டு போயிட்டாங்க. So for the 20 students leave the hostel after 20 days, for how many more days will the food last? அதாவது total students 320 ல இருந்து 20 students 20 daysக்கு அப்புறம் போயிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? 20 students அந்த ஹாஸ்டல் விட்டு போயிட்டாங்க அப்படினா அதுக்கான ஃபுட்ங்கிறது இன்கிரீஸ் ஆகும், டேஸ் இன்கிரீஸ் ஆகும். So 320 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 80 டேஸ்க்கு ஃபுட் இருக்கு. So 20 ஸ்டூடண்ட்ஸ் அந்த குரூப் விட்டு ஹாஸ்டல் விட்டு போயிட்டாங்க அப்படினா கண்டிப்பா டேஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். பிகாஸ் அந்த 20 ஸ்டூடண்ட்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டுடைய அந்த ஸ்டாக்ங்கிறது கொஞ்சம் எக்ஸஸா தான் இருக்கும். அப்ப இந்த 300 ஸ்டூடண்ட்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவுனா 300 இருப்பாங்க. பிகாஸ் இதுல இருந்து டோட்டல்ல இருந்து 20 ஸ்டூடண்ட்ஸ் போயிட்டாங்க. ரிமைனிங் வரக்கூடிய அந்த 300 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபுட் எவ்வளவு நாளுக்கு கிடைக்கும்? சோ எக்ஸஸஸ் கிடைக்கும், கண்டிப்பா எக்ஸஸா தான் வரும். சோ டோட்டலா 320 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஃபுல்லாவே இருந்தா 80 டேஸ் இருந்தாங்கன்னா 80 டேஸ் வரைக்கும் அது இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கும். 20 ஸ்டூடண்ட்ஸ் போயிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் 20 டேஸ் மட்டும் தான் என்ன பண்றாங்க? 320 ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20 டேஸ் மட்டும் 320 ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. 21st ல என்ன இருக்கும்? 300 ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க ஃபுட் வரக்கூடியது ஸ்டூடண்ட்ஸோட கவுண்டிங் எடுத்துக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக். ஸ்டாக் எவ்வளோ டேஸ் கொடுத்தாங்க? ஸோ ஸ்டாக் எவ்வளோ டேஸ் பாருங்க. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அண்ட் டேஸ் ஆஃப் ஒய்னு கன்சிடர் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்காங்கன்னா பிகினிங்ல 320 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ஃபுட்டுக்கான ஸ்டாக் எவ்வளோனா 80 டேஸ் வரைக்கும் இருக்கு. 320 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 80 டேஸ் வரைக்கும் ஃபுட் இருக்கு. ஸோ இந்த 320 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆயிட்டாங்க. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப் விட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நாளுக்கு அப்புறம்னா 20 டேஸ்க்கு அப்புறம் தான். So first 20 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 300 மாறிட்டாங்க. சோ இதுல இருந்து டோட்டலா அவங்களுக்கான வேல்யூ என்ன? ஐ மீன் அவங்களுக்கு எவ்வளவு நாள் எக்ஸஸா கிடைக்கும். சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் 300 into x போட்டு டைரக்டா போடக்கூடாது. பிகாஸ் 320 into 80 அப்படிங்கிறது டோட்டல் பிகினிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் 80th டே வரைக்கும் 320 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது இந்த வேல்யூ. இதுவே 300 into x னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து 300 ஆ இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேல இருந்து 300 கிடையாது. ஃபர்ஸ்ட் 20 டேஸ் வரைக்கும் எவ்வளவு இருக்காங்கன்னா 320 இருக்காங்க. 20 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்ச் என்னன்னா 20 டேஸ்க்கு அப்புறம் தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா 320 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டாக் டோட்டலா எவ்வளவு? சோ 80 டேஸ் வரைக்கும் இருக்கு. சோ 320 இது ஒரு இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படி எடுத்துக்கோங்க. சோ இன்வெர்ஸ் வேரியேஷன் xy k because people இங்க குறையும் போது அதுக்கான consumption of food stock அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்வெர்ஸ் வேரியேஷன் அதுக்கான ஃபார்முலா xy k ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 320 into 80. சோ டேட்டா டைப் உள்ள போறேன். k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். சோ k is equal to 8 2s are 16 remaining 1 8 3s are 24 24 plus 1 25 20 டேட்டா அப்ளை பண்ணலாம். k ஓட வேல்யூ 25600. சோ நெக்ஸ்ட் நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா 300 into x இது கூட கம்பேர் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல அப்படி பண்ண போறதில்ல. பிகாஸ் 320 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பிகினிங்ல இருந்து 320 லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதுவே 300 ஆ இருந்ததுன்னா பிகினிங்ல இருந்தா 300 ஆ இருந்திருக்கும். இங்க பிகினிங்ல 300 கிடையாது, 320 தான் ஆக்சுவலா. அப்ப 20 ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்க? ஃபுட் எடுத்துருக்காங்க. சோ அப்ப அந்த 20 ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஃபுட் எவ்வளவு? சோ கன்சம்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்றேன். Consumption of the food for 20 students. So 20 students கான 20 days கான food consumption அவங்க எவ்வளவு எடுத்துப்பாங்க அப்படினு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So 20 students into 20 days. So 2 2s are 400. So இது ஃபிக்ஸ்டா அந்த வேல்யூ தான் இருக்கு. k is equal to 400. So அந்த 20 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 20 days கான வேல்யூ k is equal to 400. 2 2s are 400. So அவங்க 20 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் 400 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன்.
Actually in total first beginning 20 days எவ்வளவு இருந்தாங்க 20 days க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 320 ஸ்டூடண்ட்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம் because first 20 days எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா 320 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்ப 320 ஸ்டூடண்ட்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் beginningல so first 320 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 20 days மட்டும் this is 20 days so only 20 days first 20 days க்கு மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4 2 3s are 6 20 so 6400 அப்படிங்கிறது 320 students க்கு first 20 days கான consumption of food so consumption of food for 320 students for 20 days so first 20 days அவங்க எடுத்துக்க கூடியது 6400 so இது 25600 அப்படிங்கிறது 320 students full day full 80 days இருந்தாங்கன்னா அவங்களுக்கான food consumption so என்ன பண்ணாங்க 20 days க்கு அப்புறம் அவங்க மூவ் ஆயிட்டாங்க அப்ப இந்த வேல்யூல இருந்து another one சப்ட்ராக்ட் பண்றோம் so therefore 25,600 minus 6,400 is equal to so a க்கு சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா first 20 days க்கு அப்புறம் அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டாங்க so remaining stock அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றோம் this is remaining stock அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றோம் remaining stock is equal to 25,600 minus 6,400 25,600 minus 6,400 subtract பண்ணா 0 0 6 minus 4 is 2 5 minus 6 subtract பண்ண முடியாது 15 minus 6 is 9 1 டேட்டா வந்துரும் so 19,200 so இது என்ன அப்படினா நியூவா k ஓட வேல்யூ எடுத்துக்கிறது therefore k is equal to 19,200 so the k ஓட வேல்யூ இந்த பிளேஸ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் 3 k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் இதுக்கு என்ன k அப்படினா 320 ஸ்டூடண்ட்ஸும் 80 டேஸ் இருந்தா இது ஃபிக்ஸ்ட் வேல்யூவா இருக்கும் அதுவே ஃபர்ஸ்ட் 320 ஸ்டூடண்ட்ஸ் 20 டேஸ் மட்டும் இருக்கும்போது 6400 another one ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க 300 ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் ஏனா 20 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு குரூப்பை விட்டு போயிட்டாங்க சோ அந்த 20 ஸ்டூடண்ட்ஸ் குரூப்பை விட்டு போயிட்டாங்க 20 டேஸ்ல குரூப்பை விட்டு போயிட்டாங்க அப்படினா ரிமைனிங் வரக்கூடிய அந்த 300 ஸ்டூடண்ட்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றேன் so therefore number of days க்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம் number of days is equal to 19,200 அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ நம்ம என்ன பண்ணாங்க x ன்னு எடுத்துக்கலாம் சோ அங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா 20 days கொடுத்துட்டாங்க how many more days with the food loss அப்படி கேக்குறாங்க அப்ப ரிமைனிங் 20 days 20 ஸ்டூடண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா 300 ஸ்டூடண்ட்ஸ் அந்த குரூப்ல இருப்பாங்க அது x ஓட வேல்யூ இப்போ x ன்னு எடுத்துக்கிறேன் x is equal to 300 because 20 ஸ்டூடண்ட்ஸ் அந்த குரூப்பை விட்டு போயிட்டாங்க ரிமைனிங் இருக்கக்கூடியது 300 தான் சோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு y is equal to question mark சோ நம்ம என்ன செப்பரேட் பண்ணிட்டோம்னா டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் 320 ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஃபுட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு டோட்டலா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு டோட்டலா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் 6400ன்றது ஸ்டாக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்ப அத சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வரக்கூடிய ஸ்டாக் இதுதான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான் ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் 300 ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸும் ரிமைனிங் ஸ்டாக் இதுதான் so remaining students and remaining stock use பண்ணி எவ்வளவு டேஸ் வரும் number of days அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றேன் so 19,200 அப்படிங்கிறது k ஓட வேல்யூ so இது இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிறதுனால xy is equal to k இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் x ஓட வேல்யூ 300 y ஓட வேல்யூ தெரியாது k ஓட வேல்யூ 19,200 that is y is equal to 19,200 multiply right up போது டிவைட் ஆகும் 20 cancelled that is y is equal to 1 3 is 3 6 3s are 18 remaining 1 4 3s are 12 that is 64 days y அப்படிங்கிறது days மீன் பண்ணும் so 64 days அப்படிங்கிறது கிடைக்கும் so 64 days அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்க actually 320 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா 80 days அந்த ஸ்டாக் வருது so next first 20 students 20 days ல மூவ் ஆயிட்டாங்க அப்ப 21st டேல இருந்து 300 ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க ஏடா 20 ஸ்டூடண்ட்ஸ் 20 டேஸ்ல மூவ் ஆயிட்டாங்கன்னா 21st ல இருந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க 300 பேர் 300 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க அந்த 300 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 64 டேஸ் வரும் so the 21st டேல இருந்து 64 டேஸ் I mean 80 டேஸ்ல 20 டேஸ் போயிடுச்சுனா 60 டேஸ் தான் வரணும் அப்ப எக்ஸஸா எவ்வளவு வருது 4 டேஸ் எக்ஸஸா வருது so 20 டேஸ் வரதுக்கு பதிலா 4 டேஸ் எக்ஸஸா வருது so the 4 தான் ஆன்சர் so 64 டேஸ்ங்கிறது 300 ஸ்டூடண்ட்ஸ்க்கான food consumption data so the 4 days excess இருக்கு therefore 4 days excess so how long will more days கேக்குறாங்க so 4 days more